வெல்கம் பேக் டு கலிக்கிரிக்கிட்ட எம்எஸ்டி கடைசியாக டாஸை சுண்டிடுவாரா இல்லை கடைசியாக டாஸ் கேட்பாரா அப்படி தாங்க இருக்குது இந்த சீசன் கடைசி மேட்ச் சிஎஸ்கேக்கு. எம்எஸ் தோனிக்கு கேப்டனாக கடைசி மேட்சா தெரியல, அடுத்த வருஷம் விளையாடுவாரா தெரியல. பட் இந்த மேட்ச் சென்னை ஜெயிச்சாங்கன்னா அது சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஒரு டாஸில் இருக்க மூமெண்ட்டுக்காக தான் சென்னையை மட்டும் இல்லை இந்திய ரசிகர்கள் ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாமே காத்திருக்காங்க. டெஃபினெட்லி நாட் சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் எல்லாம் ஆசைப்படுவோம். பட் இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச், நம்பர் 1 வர்சஸ் நம்பர் 10 அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சு அகமதாபாத்தில் நடக்குது, அதுவே ஒரு ஃபேவர் ஃபார் ஜிடி. இந்த மேட்ச்சு சென்னை ஜெயிச்சு அவங்களுக்கு என்ன லக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10th பொசிஷன்லேருந்து 9th பொசிஷன் வர முடியாது, ஒரு பெரிய 2ல் ஜெயிக்கணும். பட் சென்னை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் ஜிடி ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபேவர்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் 1ல் போய் முடிக்கலாம், டேபிள் டாப்பில் போய் நிற்கலாம். அதை செஞ்சால் மட்டும்தான் ஜிடி அவங்க டேபிள் டாப்பில் போக முடியும். இல்லைனா மற்ற டீமும் பார்த்தபடி இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி ஜிடி தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மேட்ச் பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க டேபிள் டாப் போயிடுவாங்க. அதனால் ஜிடிக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் இவ்வளோ நாள் ஜெயிச்சதுக்கு ஒரு பலனாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக குவாலிஃபை ஆடுறதுங்கிறது வேறு, எலிமினேட் ஆகுறதுங்கிறது வேறு. ஜிடி ஜெயிக்கணும்னு பார்க்குறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார பேட்டிங் இருக்குங்க. சாய் சோர்ஸ் ஆகட்டும், சுமன் கில்லா இருக்கட்டும், பட்லர் ஆகட்டும், இங்கே 3 பேர்த்து விக்கெட் எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெவின் கான்வே, ஆயுஷ் மாத்ரே, பட்டேல், இந்த 3 பேர்த்துக்கு வச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் ஜிடின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து மிடில் ஆர்டர் பார்த்தோம்னா ஷாருக் கான், ரதர்ஃபோர்டு, திவாட்டியான்னு இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜடேஜா, டோல் பிரெவிஸு, எம்எஸ் தோனின்னு இருக்குது. மிடில் ஆர்டர் பொறுத்தவரை சென்னை பலமாக இருக்கும். பட் ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு சாய் கிஷோர் இருக்கார், ரஷீத் கான் இருக்கார், இங்கிட்டு நூர் அகமது இருக்கார், ஜடேஜா இருக்கார். ஸ்பின்னர் சைடு சென்னை பக்கம் சாயலாம். ஏன்னா சாய் கிஷோர் அந்தளவு போடுறாரு, ஜடேஜா அளவுக்கு போடுவாரான்னு தெரில. பட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரான லைனப் வச்சுருக்காங்க. பிரதீப் கிருஷ்ணா, முகமது சிராஜ், கோட்ஸி ஆறு ஃபாரின் பிளேயராச்சும் ஆடுவாங்க. இந்த சைடு கம்போஜ், கலீல் அகமது, பத்திரனாவுக்கு இந்த சீசன் ஒரு பெஸ்ட்டாகவே போகலை. அதே மாதிரி கம்போஜ் மட்டும் நல்லா போகிறாரு. கலீல் அகமது பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தால் உண்டு, டெத்தில் அடி வாங்கிறாரு. அதனால் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஜிடி தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்ட்ராங் ஜிடி, டாப் பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங் ஜிடி. அதனால் ஜிடி தான் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்குது, அவங்களுக்கு மஸ்ட் வின் கேம். சென்னைக்கு மஸ்ட் வின் கேம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால் ஜிடி தான் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். நீ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எங்கே இந்த மேட்சை கொண்டு போகலான்னா, அவங்க பவர் பிளேயில் நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10 மேட்ச் வந்து பவர் பிளேயில் விட்டதை கடைசி 4 மேட்சை பிடிச்சாங்க. நாங்கள் விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் அடிக்கிறோம், எங்கள் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் மாற்றுறோம். அவங்க வந்து பவர் பிளேயில் 6 விக்கெட் விட்டுருந்தாலும் நாங்கள் அடிச்சு தான் ஆடுவோம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. கடைசியில் 4 விக்கெட் விட்டாலும் அவங்க அடிச்சு தான் ஆடுவோம்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு காரணம் யார்? டெவில் பிரிவியஸ். அவருக்கு சப்போர்ட் பண்ணார் தூவே. தோனி நல்லா முடிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஆடினாங்கன்னா அவங்க சிஎஸ்கே வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கலாம். பட் ஜிடியில் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பொறுத்துன்னு தான் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.